வணக்கம். நான் திருவண்ணாமலையிலேருந்து கவிதா பேசுகிறேன். தினமும் சிறு தகவல் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி நம்ம டெய்லி நடத்திட்டுருக்கோம். நம்ம அதில் எனக்கு நிறைய பேர் ஆதரவு தரீங்க, நிறைய பேர் பார்க்குறீங்க, லைக் பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைபர் பண்ணுறீங்க. இவங்க எல்லாருக்கும் என்னுடைய கோடான கோடி நன்றிகள் தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான விஷயம் பேச போகிறோம். என்ன தெரியுங்களா? இதை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. உங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. அதை நான் சொல்கிறேன், சரிங்களா? இன்றைக்கி ஒரு முக்கியமான தகவல் என்னென்னா, நீங்கள் ஒரு கடனாளியாக இருக்கீங்க. உங்களுக்கு என்ன செய்யறதுன்றதே உங்களுக்கு புரியலை. ஒரு நாள் நீங்கள் உங்களுக்கு இன்றைக்கி ஒரு விஷயம் நீங்கள் என்ன நான் சொல்ல வரேன்னா, இப்போ நீங்கள் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு 5000 தேவைப்படுது, சரிங்களா? 5000 தேவைப்படுது. ஆனால் உங்களுக்கு எல்லா இடத்துலையும் நீங்கள் கடன் வாங்கிட்டீங்க. பண விஷயன்றது இல்லை, நான் பொதுவாக சொல்கிறேன். இன்றைக்கி உங்களுக்கு ஒரு விஷயம் தேவைப்படுது, முக்கியமாக ஒரு ஆபத்தான இன்றைக்கி முக்கியமாக தேவைப்படுது. இல்லைன்னா உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். எல்லோரும் உங்களை அசிங்கப்படுத்துவாங்க. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் எனக்கும் இருந்திருக்கு அது மாதிரி. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? காலையில் வெடிகாலம் எழுந்துக்கோங்க. எழுந்துட்டு இன்றைக்கி ஒரு 4 மணிக்கு எழுந்துக்கோங்க, சரியா? 4 மணிக்கு எழுந்துக்கோங்க. கஷ்டம்தான், ஆனால் உங்களுக்கு தேவை இல்லையா? இன்றைக்கி உங்களுக்கு பணம் வேணும்னா 4 மணிக்கு நீங்கள் எழுந்துக்கணும். இது உங்களுக்கு ஒரு வேலை மாதிரி, உங்களுக்கு ஒரு ஜாப் மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். 4 மணிக்கு எழுந்துட்டு மாடி வீடு இருந்தால் பரவாயில்ல, இல்லை வீட்டு உள்ளவே இருந்தால் கூட கண்ணை திறந்துக்கிட்டே நீங்கள் ஒரு தியானம் கிடையாது, நான் சொல்கிறது தியானம் கிடையாது. கண்ணை திறந்துக்கிட்டு அமைதியாக உட்காருங்க. அந்த வெடிகாலம் 4 மணிக்கு உங்கள் மனசு நீங்கள் தூங்கி எழுந்திருக்கீங்க. அப்போ உங்கள் மனசு வெறுமையாக இருக்கும், எந்த கவலையும் இருக்காது. ஆனால் வெடிகாலம் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் உங்களுக்கு எந்த கவலையும் தெரியாது. ஏன்னா அது சுத்தமாக இருக்கும். தூங்கி எழுந்திருக்கீங்க இல்லை? அப்போ அந்த தூக்கத்துலேருந்து எழுந்ததால் அந்த கஷ்டம்லாம் உங்களுக்கு நைட்டு தூங்க சமயத்தில் தான் உங்களுக்கு அந்த கஷ்டம்லாம் இருக்கும். தூங்கி எழுந்தவுடனே அது கொஞ்சம் அந்த வெடிகாலம் இருக்கிறது வெறுமையாக இருக்கும். அந்த மைண்டில் எந்த கஷ்டமும் தெரியாது. ஆனால் உங்களுக்கு அந்த டைம் ஆக 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 அது உங்களுக்கு அந்த பழைசெல்லாம் அப்படியே சேவ் ஆகும், அந்த மாதிரி. அப்போ நீங்கள் 4 மணிக்கு எழுந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க நினைக்கிறீங்க? நீங்கள் நினைக்க சொல்ல ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இன்றைக்கி நான் எனக்கு நிறைய கடன் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடாது, வேண்டக்கூடாது. தயவுசெய்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. முதல்ல வேண்டுற சமயத்தில் பாசிட்டிவாகவே வேணும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு கடன் இருக்குது, எனக்கு கஷ்டமாக, என் கஷ்டத்தெல்லாம் போக்கணுன்னா கஷ்டத்தெல்லாம்